ஐயா, பிற மகான்களிடத்தும் நம் சுவாமியின் தனித்துவம் என்ன? மகான்கள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிறையா அதாவது 64 தேசத்து ராஜாக்கள்னு சாமி ஒரு தடவை சொன்னார். 64 தேசத்து ராஜாக்கள்னு அவர் சொல்ல வந்ததுன்னா, 64 வகையான ஞானிகள். ஞானிகள் எப்படிலாம் இருப்பாங்க? பித்தராக இருப்பாங்க, இன்னும் பரதேசி கோலம் கொண்ட மாதிரி இருப்பாங்க. இப்படி வரிசையாக நிறையா சொல்லிட்டு வந்தார். அப்போ நிறையா சொல்லிட்டு வந்தார். ஊன் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, மாமிசம் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, இன்னும் எத்தனையோ வகை வகையான ஞானிகளை பற்றி விவரம் சொல்லிட்டு இருந்தார். அவங்களுக்கு வந்து பேர் வந்து 64 தேசத்து ராஜாக்கள்னு சொன்னார். ஸோ 64 ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் வந்து இருக்குது. அந்த 64 வகையான மார்க்கங்களில் போகிறவங்க பூரா அடையக்கூடிய லட்சியம் அதுதான். எது? ஆண்டவன் தான். அந்த 64 வகையில் வந்து சாமி வந்து ஒரு வகை. இந்த வகையை வந்து எதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கல்விமான், அவ்வளோ பெரிய படிப்பு படித்தவர், சாதாரணமாக ஒரு பிச்சைக்கார வேஷத்தில் பிக்ஷை எடுத்து வாழ்ந்து, தன்னை கொஞ்சம் கூட அலங்கரிச்சிக்காமல், தன்னை கொஞ்சம் கூட தன்னுடைய சரீரத்தை பேணாமல், அந்த அழுக்கு ஆடைகளோட மக்களுக்கு அருள்பாலிச்சது வந்து இது ஒரு தனிப்பட்ட ரகம். இது ரொம்ப விசித்திரமான, விந்தையான, ரொம்ப கடினமான ஒரு விதம். இது அந்த 64 தேசத்து அந்த 64 வகையான ஞானிகள்லேயும் இந்த மாதிரி ஒரு ஞானியின் அவதாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான ஒன்று. இந்த மாதிரி வாழ்கிறதும் கஷ்டம், இந்த வாழ்ந்த ஞானிகளை அடையாளம் கண்டுகொள்றதும் கஷ்டம். இந்த ஞானிகளை வாழக்கூடியவங்க யாராவது அடையாளம் கண்டுட்டாங்கன்னா, அதாவது இந்த சாமின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு வந்து மோட்சம் என்னன்னா விடுதலை, அது ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிடும். சாமியாக பார்த்தாங்கன்னா அந்த சாமி அவங்கள ஆட்கொள்வார். ஸோ மற்ற ஞானிகள், அந்த 64 வகையான ஞானிகள் இருந்து இவர் வேறுபட்டு இருக்கிறார். அந்த 64 வகையான ஞானிகளில் ஒரு குறிப்பிட்ட வகை இவர். ஆனால் இந்த வகை ஞானிகள் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமானவர், ரொம்ப குறிப்பிட்ட சில மக்களுக்காக வந்தவர். அவங்களால தான் இவரை ரெகக்னைஸ் பண்ண முடியும். இவரை ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சவங்களுடைய ஒரு இறைத்தன்மை இருக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காண கிடைக்காத ஒரு அரிதான ஒரு விஷயம். அந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். சாமின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களை பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். இப்போ நிறைய கூட்டம் வருது, அது வருதுன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ சாமிகளில் இது ஒரு சாமின்னு நினச்சி வரவங்க தான் அதிகம். ஆனால் சாமியை மட்டும் சாமியாக பார்க்கக்கூடிய ஆட்கள் உண்மையிலேயே சாமிகளாக தான் இருக்க முடியும். அந்த மாதிரி சாமிகள் ரொம்ப கொஞ்சம்தான், விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான் இருக்காங்க.